ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான். அந்த ஆலமரத்துக்கு கீழே வேர் பக்கத்தில் ஒரு பொந்து இருந்துச்சான். அந்த பொந்தில் ஒரு குருவி வாழ்ந்துச்சான். அப்போ கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த குருவி அவங்களோட ரிலேஷன் எல்லாம் பார்க்குறதுக்காண்டி அந்த பொந்தை விட்டு பறந்து போயிடுச்சான். இப்போ அந்த பொந்து காலி ஆயிடுச்சா. காலியான பொந்துக்குள்ளே ஒரு முயல் வந்து வசிக்க ஆரம்பிச்சிருச்சான். வசிக்க ஆரம்பித்த உடனே அந்த பொந்துக்குள்ளே அந்த முயல் இருந்துச்சு போல். அப்போ கொள்ள நாள் ஆன பிறகு பழையபடிக்கு குருவி அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆச்சான். பார்த்தா இப்போ அந்த பொந்துக்குள்ளே முயல் இருக்கிறத பார்த்துச்சான். பார்த்த உடனே குருவி சொல்லிச்சான், ஏய் முயலே, இது என்னோடய வீடு, நான் வசிக்கிற வீடு. நான் வந்து என்னோடய ரிலேஷனை பார்க்குறதுக்காண்டி போனேன். அந்த நேரத்தில் நீ வந்து இந்த பொந்துக்குள்ளே இருந்துக்கிட்ட, அது நியாயம் இல்லை. நீ மரியாதையாக என் வீட்டை காலி பண்ணி விடு, நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் முயல் அதெல்லாம் இல்லை, நான் வந்தேன், வீடு காலியாக இருந்துச்சு, அதனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து இருந்துக்கிட்டேன். நான் வந்து நீ இருக்கையில் வந்து உன்னை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். நான் இருந்தேன், இல்லை காலியான வீட்டுக்குள்ளே தானே நான் இருந்தேன், அதனால் நான் இந்த வீட்டை காலி பண்ணி போக முடியாது, நான் இந்த பொந்துக்குள்ளே தான் இருப்பேன், இந்த பொந்து தான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிடுச்சான் முயல். இப்படி ரெண்டும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுக்கலாம். சரி, இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன, அவங்க அதுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துச்சாங்களாம். சரி, நம்ம மூணாவதாக ஒரு ஆளை போய் கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ரெண்டும் இப்படி போகல, அங்கே ஒரு பூனை இருந்துச்சான், உத்திராட்ச பூனையான். அதை என்ன செஞ்சிச்சான், இப்படி உட்காந்துருந்துச்சான். இதுக்கு ரெண்டும் சரி, நம்ம அந்த பூனைகிட்ட போய் கேட்போம், யார் பக்கம் நியாயம் இருக்குது, யாருக்கு அந்த பொந்து அவங்க வீடாக வந்து சொல்லுதுன்னு கேட்போம். அதுகிட்ட போய் இந்த பொந்து வந்து உனக்குத்தான் வீடு, இல்லை உனக்குத்தான் வீடுன்னு யாருக்கு அந்த வீடு, அந்த பொந்தை வந்து வீடு சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பூனை கிட்டே போச்சான். பூனை தூரத்தில் அதுக்கு ரெண்டு வரதை பார்த்துட்டு அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி கையில் உத்திராட்ச மாலையை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ரெண்டு கிட்ட வரட்டும் அப்படின்னு. அதுக்கு தகுந்தாப்புல ரெண்டு கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு என் வீடு தான் அப்படிங்குதான் குருவி. இது வந்து முயல் வந்து என் வீடு தான்ச்சான். உடனே ஒன்றுமே சொல்லாமல் அப்படி இருக்கவும் ரெண்டு பக்கத்தில் போய் கேட்குதா இல்லையா அப்படின்னு கிட்ட போனோடனே டபக்குன்னு ரெண்டு கையிலையும் ரெண்டு குரவலையும் அப்படியே பிடிச்சிருச்சான். ஒரு கையில் குருவியோட குரவலையை பிடிச்சிக்கிருச்சான், இன்னொரு கையில் முயலோட குரவலையை பிடிச்சிருச்சு. ரெண்டையும் கடிச்சு தின்னுருச்சான். சுட்டீஸ், அதுதான் வீடு ரெண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டு இன்னொரு இதுகிட்ட போனோடனே அதை என்ன செஞ்சிச்சு, இது ரெண்டையும் பிடிச்சி தின்னது தான் மிச்சம். அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்குள்ளேயே பேசி அதை முடிவு பண்ணிக்கணும். மூணாவதாக வேறு ஒரு ஆளை போய் நம்பி போனோம்னா இதுதான் நடக்கும். புரியுதா? ஓகே சுட்டீஸ், நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.